ஒரு அற்ப ஒரு 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 வெற்றிக்காக 2 மாவட்ட மீனவர்கள் சண்டை போடுறது, மாறி மாறி அடிக்கிறத வேடிக்கை பார்க்கும். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சில குறிப்புகளை எடுத்துட்டு போய் சட்டமன்றத்தில் 1-2 வார்த்தை பேசுறதோட அவருக்கு கடமை முடிஞ்சு, பொறுப்பு முடிஞ்சுன்னு அவர் நினைக்கிறார். திமுக திருடுது, திமுக கொள்ளை அடிக்குது, அதுல சில பணங்களை மக்களுக்கு வந்து செலவு பண்ணுது. பிஜேபிங்கிற ஒரு அரசு வந்துட்டா இந்த அளவுக்கு கூட நாம மீன் பிடிக்க முடியாது. கல்லறை தோட்டத்துல இருந்து ஒரு பணத்தை எடுத்து நிப்பாட்டி வச்சாலும் கூட ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு போடுவான். இருக்கிறவனே பணமா மாதிரி தானே இருக்கு. ஆமா, உயிரை விட மதத்தை பெருசா மதத்தை. ஆமா, இப்ப 4.5 ஆண்டுகளா அவர் கொடுத்த வாக்குறுதி தான், நான் விரிவாக்கம் பண்ணுவேன். ஏன் அதை முதல் ஆண்டுல பண்ண முடியல? ஏன் 2வது ஆண்டுல பண்ண முடியல? மீன்வளத்துறைன்னு ஒரு துறை இருக்கு, அவர் மீனவர் சார்ந்தவரே இல்லை. இந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் சரிதான், பிஜேபி ஆட்சியிலும் சரிதான், திமுக ஆண்ட போச்சர் தான், அதிமுக ஆண்ட போச்சர் தான், 800க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதான் ஏன் அவங்க அதை யோசிக்க மாட்டேங்க? அது மக்கள் வந்து அதை ரொம்ப சிந்திக்கணும்னா இது அங்க ஒரு ஜாதிய ரீதியான கட்டமைப்பு இருக்கலாம், அந்த மாதிரியான பேச்சுகள் இங்க எதுவுமே இல்லை. அவர் ஒரு மீனவர், அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற பேச்சுகள் இங்க எதுவுமே இல்லை. ரசிகருங்கிற ஒரு வட்டம் தான் இங்க அதிகமா இருக்கே தவிர அது எல்லா நடிகனுக்கும் இருக்குது. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிள்ளியூர், குளச்சல் இந்த 2 தொகுதியை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பை நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான வாக்குறுதிகளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதில் எந்த அளவுக்கு வந்து அந்த வாக்கு நிறைவேற்றப்பட்டு பேசுறதுக்காக நாம் தமிழ் கட்சியின் மீனவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரூபன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். ஆனால் பேசும் பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. இந்த குறிப்பாக வந்து அந்த 2 மாநிலங்களுக்கு இடையே அந்த ஸ்டிக்கர் பிரச்சனை பற்றி வந்து பேசியிருந்தீங்க. அது என்ன அந்த பிரச்சனை, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது கேரளாவுக்கு வந்து ரொம்ப காலமாகவே நீல கலர் வண்ணம் தான் அந்த விசைப்படகுகள் இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாடு கடற்பரப்பை சார்ந்த விசைப்படகுகளுக்கு 2 கேரளா மாநிலத்தில் உள்ள விசைப்படகும் தமிழ்நாட்டில் உள்ள விசைப்படகு 2 வித்தியாசங்கள் தெரிகிறதுக்காக இதை பச்சை கலர் வண்ணம் பூசணும்னு அரசு ஒரு உத்தரவு போட்டு பச்சை கலர் வண்ணத்தில் தான் தமிழ்நாட்டில் உள்ள விசைப்படகுகள் எல்லாம் இருக்குது. இப்போ கேரளா விசைப்படகு எப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே தொழில் செஞ்சுட்டு அந்த மீன் வளங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய அந்த நேரத்தில் தமிழ்நாடு கடற்பரப்பை நோக்கி வர்றாங்க. இப்போ இங்கே வரக்கூடிய அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற தமிழ்நாடு கடற்பரப்பை மையமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய இந்த விசைப்படகுகளுக்கும் கேரளா விசைப்படகுகளுக்கும் 2 பேருக்கும் மோதல் போக்கு உருவாகுது. அந்த படகுல தொழில் செய்கிறவங்க 50 போட்டு வருதுன்னா அதில் 20 போட்டு இங்கே இந்த கிராமங்களை சார்ந்த மீனவ மக்கள் தான். ஆக மொத்தம் பார்த்தா 2 பேருமே ஒரு ரத்த உறவுகள் தான். ஆனால் அந்த விசைப்படகு கேரளா முதலாளியுடையது, கேரளா முதலாளியுடையது. இப்போ அவங்க இந்த பிரச்சனையை வந்து அரசு பார்வைக்கு கொண்டு போகும்போது அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஏன் இங்கே வர்றீங்க, உங்கள் கடல் பரப்பை நீங்கள் பயன்படுத்தலாம்ல, ஏன் இங்கே வர்றீங்கன்னு கேட்டப்போ அப்போ அந்த மக்கள் வந்து கேரளாவை மையமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஐஎன்டின்னு ஒரு லைசன்ஸ் தந்திருக்காங்க, இந்தியன் லைசன்ஸ். இதை இந்தியாவில் இருக்கிற கடற்பரப்பு எல்லா கடற்பரப்புலையும் நாங்கள் தொழில் செய்யலாம், ஆனால் தமிழ்நாடுக்குள்ளே ஏன் வர நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை, ஏன் இந்த மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களை தாக்குறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள், அதாவது இது ஒரு சட்டம், ஒரு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இப்போ குறிப்பாக வந்து தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்ட மீன்களை பிடிக்கக்கூடாது, குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைலுக்கு மேலே நீங்கள் தொழில் செய்யக்கூடாது, இப்படின்னு சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்கிறான். அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி தான் அந்த அரசு அவங்களுக்கு அதுக்கான அனுமதியை கொடுக்குது. ஏன்னா அதாவது மீனவர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. ஏன்னா அந்த மண்ணை சார்ந்த அந்த மண்ணின் மகன் ஆள்றதுனால அந்த மீனவர் விஷயங்கள் அவர் ரொம்ப கரிசனையா இருக்கிறாரு. அப்போ அந்த எல்லை பிரிக்கிறது வந்து மத்திய அரசு தான் பிரிச்சு வச்சிருக்கு. ஒரு மாநில படகுகள் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு உள்ளாடி வரக்கூடாது அப்படிங்கிற மத்திய அரசு பிரிக்கல. மத்திய அரசு இந்தியன்ங்கிற ஒரு லைசன்ஸை கொடுக்குது. இப்போ கேரளா அரசு அதை முறையிடும் போது அந்த லைசன்ஸை கொடுக்குதே, அது எப்படி கொடுக்குது? இப்போ மத்திய அரசாங்கத்தை சார்ந்த கோஸ்ட் கார்டு பிடிச்சி உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கான்னு இப்போ டெல்லியோ குஜராத்தோ இந்த கடல் பரப்பில் கேரளா மீனவர்கள் தொழில் செய்யும்போது மத்திய அரசு சார்ந்த கோஸ்ட் கார்டு அவங்கள கைது பண்ணி உங்களோட லைசன்ஸ் இருக்கா கொடுங்கன்னு கேட்டால் அந்த லைசன்ஸை காமிச்சானா விடுறாங்களே, விடுவிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு மீனவர்களுக்கு அது கொடுக்கப்படுறதில்லை. டிடி அதாவது துறை சார்ந்த அதிகாரிகிட்ட கேட்கும்போது எங்களுக்கு அதுக்கான லைசன்ஸை கொடுக்க முடியாது, ஏன்னா இது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம். அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தை முதலாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசுன்னா இந்த திராவிட மாடல் அரசு தான். இப்போ இந்த பிரச்சனையை கையாண்டு இரு மாநில மீனவர்களுக்குமான பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிற ஒரு நிலைக்கு அந்த அரசு எந்த விதமான முயற்சியுமே எடுக்கலை.
மாறாக 2 மாநில மீனவர்கள், அதாவது 2 பேரும் ரத்த சொந்தம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இந்த படகுல அண்ணன் இருக்கலாம், அந்த படகுல தம்பி இருக்கலாம், 2 பேரும் மாறி மாறி வெட்டிக்கிட்டு அடித்து சாகிறத இந்த அரசு வேடிக்கை பார்க்குது. அதுபோக இந்த கடற்பரப்பை மையமாக வச்சு மீன் பிடிக்கக்கூடிய இந்த மீனவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, நாங்கள் எல்லா காலமும், அதாவது ஆண்டு முழுவதும், இப்போ இயற்கை பேரிடர் இருக்கட்டும், இயற்கை சீற்றங்கள் காலத்தில் மீன்பிடி இல்லாத மீன் கிடைக்காத காலத்தில் கூட இந்த கடற்பரப்பை தான் நாங்கள் மையமாக பயன்படுத்தி தொழில் செய்கிறோம். நாங்கள் இங்கேருந்து அங்கே வர்றதில்லை. அப்போ எங்களுக்கு ஒரு குறுகிய கடல் பரப்பு தான் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து தூத்துக்குடி கடல் பரப்பு சில நாட்டிகள் மைல் கொஞ்சம் கரையில் நாங்கள் வலை இழுத்தோம்னா அந்த மாவட்ட அரசு, அந்த மாவட்ட மீனவர்கள், தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கைது பண்ணுறான், நாட்டு படகு கைது பண்ணுறான், அந்த விசைப்படகுகளை கரையில் கொண்டு போகிறான், அந்த மீனவர்களை சிறப்படுத்தி வைக்கிறான். இப்போது கேரளா படகு வந்து இந்தியாவில் இருக்க மொத்த கடல் பரப்பில் வந்து தொழில் பண்ணுறாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களுக்கு தூத்துக்குடி போகிறதுக்கே அனுமதி இல்லை. ஆமாம், தூத்துக்குடி போகிறதுக்கே அவங்களுக்கு அனுமதி இல்லை. இது மாண்புமிகு ஐயா அமைச்சர் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியுமே, அவர்கிட்ட நீங்கள் முறையிட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன பதில் சொல்கிறாங்க? நாங்கள் என்ன பண்ணுறது, ஏன்னா அங்கே வந்து ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன்ங்கிற ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. பாராளுமன்ற ஒரு ஒரு உறுப்பினர் அம்மையார் கனிமொழி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அவங்களுக்கு எதிரான ஒரு போக்கை கையாண்டாங்கன்னா அந்த மக்கள் அவங்களுக்கு எதிராக வாக்கு செலுத்துவாங்கிற ஒரு அச்சம், ஒரு அற்ப ஒரு வெற்றிக்காக, ஒரு பதவிக்காக இந்த அந்த மாநிலத்துக்குள்ளாலேயே இந்த மீனவர்கள் 2 மாவட்ட மீனவர்கள் சண்டை போடுறது, மாறி மாறி அடிக்கிறத வேடிக்கை பார்க்கணும். சரி, இரு மாநில பிரச்சனைகள்லாம் கூட சரி, அது மாநில பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஒரு மாநிலத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே 2 மாவட்டங்களுக்கிட்ட இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னா, அப்போ அவங்க வந்து தூத்துக்குடியில் வந்து வாக்குக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, குமரி மாவட்டத்திலே அவங்க அந்த வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. குமரி மாவட்டத்தில் வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. குமரி மாவட்டத்தில் வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் குமரி மாவட்டத்தில் அவங்க சில நிகழ்வுகளுக்கு வரும்போது இந்த மாவட்டத்துக்கு சார்ந்து பேசுவாங்க. இந்த மாவட்டத்துக்கு என்ன சலுகைகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இந்த மீனவர்களுக்கு இந்த மாதிரியான இதுகளை நாங்கள் வந்து இந்த அரசு, எங்கள் அரசு வந்து கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி நல்ல காதில் தேன் ஊற்றுற மாதிரி இங்கே பேசுவாங்க. ஆனால் அங்கே போயிட்டு அந்த மாவட்ட மக்களுக்கு அவங்க உறுதி அனுப்பாங்க. ஏன்னா அவன் மொத்த வாக்கும் அப்படியே திரும்பிடும் அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே ஒரு டபுள் கேம் மாதிரி. ஆமாம், 2 பேருமே. இப்போ இறுதியாக ஒரு ஊர் சார்ந்த ஒரு துறைமுக விரிவாக்க சம்பந்தமாக ஐயா அனிதா ராதாகிருஷ்ணனை பார்க்க போயிருந்தோம். அப்போது இந்த படகு ரொம்ப நாளாக படகு பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. கடுமையான போக்குகள் எல்லாம் இந்த மக்கள் கையாளுறாங்க, அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. படகுகளை கோடிக்கணக்கு, 1 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள படகு, அதை நீங்கள் அதை கரையில் அதை பிடிச்சி போடுறாங்க. இப்போ வரைக்கும் 2 படகு இருக்குது தூத்துக்குடியில். ஆமா, இப்போ வரைக்கும் 2 படகு இருக்குது. இந்த சம்பவம் மாநிலத்தில், தமிழ்நாட்டு. ஆமா, இப்போ வரைக்கும் 2 படகு இருக்குது. இந்த படகு விடுவிக்கிறது ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, அந்த குடும்பம் நிற்கதையா நிக்குது அப்படின்னு முறையிடுறாங்க. நான் எத்தனை தடவை தான் பிடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, அப்போ நான் எத்தனை தடவை சொல்லியாச்சு, திரும்ப இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க, இந்த கடற்பரப்புல இத்தனை நாட்டிகளுக்கு கரையில நீங்க வலை இழுக்காதீங்கன்னு திரும்ப சொல்றோம். அவங்களுக்கு நாட்டு படகு மீனவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகுது, அது ஒரு சிக்கலாகுது, அவங்களுக்கு மீன் தொழில் பாதிக்கப்படுதுன்னு அவங்க முறையிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு, இது சாதாரணமாக பேசி முடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இல்லை, இவ்வளோ என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் தூத்துக்குடி போகக்கூடாது, தூத்துக்குடி மீனவர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தூத்துக்குடி மீனவர்கள் வந்து பிற மாவட்டங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை? அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குமரி மாவட்ட மீனவர்கள் தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட நாட்டிகளுக்கு கரையில் இழுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நாட்டு படகு மீனவர்களுக்கு அவங்க சார்ந்த தொழிலுக்கு அது ஒரு பாதிப்புக்குள்ளாதுங்கிறதுனால அவங்க ஒரு குற்றச்சாட்டு. இப்போ மீன்பிடி இல்லாத காலத்தில், அதாவது இப்போ எப்படின்னா, தமிழ்நாட்டில் மீன்பிடி தடை காலம் வரும்போது அவங்க எல்லாருமே கரையில் இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே உள்ள மீனவர்கள் ஒரு சிலர் அந்த கரைக்கடல்களை வந்து மையப்படுத்தி ஏதாவது வலை இழுப்பாங்க. அப்போ அந்த நேரம் இந்த மாதிரியான கடுமையான போக்குகளை அவங்க கையாளுவாங்க. மற்ற நேரங்களில் அந்த சிக்கல்கள் இருக்கிறதில்ல. இப்போ யூனியன் சில கட்டுப்பாடுகள் போட்டு, இங்கே இருக்கிற யூனியன் இந்த மக்களுக்கு மேலே இந்த மாதிரியான மீன்களை, நீங்கள் கரைக்கடல் மீன் இந்த மாதிரி மீன்களை நீங்கள் பிடிச்சிட்டு வரக்கூடாது, அதை மீறி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மீனை லேலம் போட மாட்டாங்க. எந்த போட்டுகள்னு நாங்கள் குறிப்பிட்டு எடுத்து அந்த போட்டுகளை கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே உள்ள யூனியனே சில கட்டுப்பாடுகளை வச்சு அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்களே தவிர, அரசு சார்ந்து அமைச்சர் பெருமக்களோ
துறை ரீதியான அதிகாரிகளோ இதை மட்டுப்படுத்தலை, இதை கட்டுப்படுத்தலை. இல்லை, இப்போ நம்ம வலை போடும் இந்த மீனுக்காக தான் வலை போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறது இல்லையே, அதுவா சிக்கிறது தான். இப்போ அந்த அந்த மீனவர்கள்ட்ட கூட அந்த அமைச்சர் பேசலாம், அம்மையார் கனிமொழி பேசலாம். இப்போ மீன்பிடி தடை காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்டிகளுக்கு கரையில் அவங்க இழுக்கிறாங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கலாம். ஆனால் அது எந்த இதுவுமே அவங்க கண்டுக்கிறது இல்லை. அது வேண்டாம், இந்த மாதிரி செயல்களை நீங்கள் ஈடுபடாதீங்கன்னு தான் அவங்க அறிவுறுத்துறாங்களே தவிர அந்த முழுக்க அந்த செயலுக்கு அவங்க ஆதரவாக இருக்காங்க. குமரி மாவட்ட மீனவர்கள் வந்து இந்த பக்கம் கேரளாவும் போக முடியாது, இந்த பக்கம் தூத்துக்குடியும் போக அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல கேரளா மீனவர்கள் இங்க வரும்போது எப்படி அவங்க அனுமதிப்பாங்க? இந்த 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 தமிழ்நாடு அரசு கேரளா மீனவர்கள் இங்க வரதை வந்து கட்டுப்படுத்தல, அதை கட்டுப்படுத்தல. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதையெல்லாம் பார்வையிடுறது இல்லை, அதை வந்து அவங்க கைது பண்றது இல்லை. இந்த மீனவர்களா இவங்களே வந்து அவங்கள வந்து தடுக்கிறதோ துரத்துறதோ அந்த மாதிரியான முறைகளை இவங்க தான் கையாளுறாங்களே தவிர அரசு எந்த விதமான ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்லை. அதுபோல கேரளா கவர்மெண்ட் நீங்கள் அங்கே மீன் பிடிக்க போகாதீங்க, ஏன்னா அவங்க இங்கே வரும்போது சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அவங்களுக்கு சில வரிகளை போட்டு அவங்கள வந்து 1 லட்சம் 2 லட்சம் தண்டம் கட்ட வச்சு தான் விசைப்படங்களை திரும்ப ஒப்படைக்க சூழ்நிலை. இங்கே அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கேருந்து அங்கே மீன் பிடிக்க போகாதீங்கன்ற அந்த ஒரு உத்தரவும் அங்கே இல்லை. ஏன்னா அவன் தான் லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கானே, நீ ஏன் அனுமதிக்கல? இப்போ இவன் கேட்குறான், எனக்கு இங்கே போனால் எனக்கு பிரச்சனை பண்ணுறான், நான் அங்கே வந்தால் பிரச்சனை பண்ணுறான், நான் எங்கே போய் தொழில் செய்யணும்? நான் ஒரு ஆண்டு முழுவதும் எனக்கு தொழில் நடக்கலைன்னா நான் இந்த கடல் பரப்பை தானே நான் மையப்படுத்தியிருக்கிறேன். அதுபோல் நீ இங்கே வந்து இது போல் இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடித்து இந்த துறைமுகத்திலே போட்டை பிடிச்சி இங்கே தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா போட்டு வந்து முதலாளி வந்து கேரளா முதலாளி, அவன் இங்கே இருக்கிற பச்சை கலர் பெயிண்ட் அடித்து இங்கே லைசன்ஸ் எடுத்து இருக்கிறதுக்கு அவன் அனுமதிக்க மாட்டான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? சட்டமன்ற உறுப்பினர் வந்து எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் ஆயிட்டு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மீனவ மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்க்கவோ இல்லை மீனவ மக்களுக்கு தற்சமயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவோ எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நாங்கள் நிர்வாகம் சார்ந்து ஊர் யூனியன் சார்ந்து நாங்கள் வந்து முதல்வரை சந்திக்கிறதோ நிதி அமைச்சரை சந்திக்கிறதோ மீன்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறதோ இந்த மாதிரி நாங்கள் தான் இந்த ஊர் செலவுல நாங்கள் போய் ஒருத்தரை சந்திச்சு நீங்கள் கடந்த தேர்தல் வாக்குறுதியாக வச்சது இந்த துறைமுக விரிவாக்கம், நாங்கள் வென்றால் உடனடியாக துறைமுக விரிவாக்கம் செய்யப்படும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி 4.5 ஆண்டுகளாச்சு, இன்னும் அப்படியே கிடப்பில் இருக்காது, தயவு செய்து நிறைவேற்றுங்கன்னு நாங்கள் தான் போய் போராட வேண்டியது இருக்குது, முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சில குறிப்புகளை எடுத்துகிட்டு போய் சட்டமன்றத்தில் 1-2 வார்த்தை பேசுகிறதோடு அவருக்கு கடமை முடிஞ்சு பொறுப்பு முடிஞ்சுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கான தீர்வு வரல, எந்த தீர்வும் இதுவரைக்கும் இல்லை. இப்போ அடுத்து 4 மாதத்தில் தேர்தல் வருது. இப்போ தேர்தல் வர்றதுனால இந்த மீனவ மக்களுக்கு வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மத்திய அரசாங்கத்திட்ட பேசி 350 கோடி ரூபாய் நிதி மத்திய அரசாங்கம் குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்துக்காக ஒதுக்கியிருக்கு. முதல் கட்ட தொகையாக ஜனவரி மாதத்தில் முதல் கட்ட தொகையை தந்து அடிக்கல் நாட்டி அதுக்கான வேலையை தொடங்குவோன்னு சொன்னாங்க. அதுக்கான வேலையை இதுவரைக்கும் தொடங்கின மாதிரி தெரியல. ஆனால் மேலிருந்து தகவல் வந்திருக்கிறதாட்டு பங்கு தந்தை சொல்லியிருக்கிறாரு. யூனியன் நிர்வாகத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அங்கேருந்து தொடர்பு பண்ணி பேசினாங்க. 750 மீட்டர் சுற்றளவுக்கு அந்த விரிவாக்கம் செய்ய போகிறதாட்டு முதல் கட்ட தவணையாக ஒரு 100 கோடி 150 கோடி என்னமோ ஒதுக்கி முதல் கட்ட தவணையாக வேலையை ஆரம்பிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி தான் அந்த சொல்லியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல. எனக்கு 4 வருஷமா இல்லாதது தேர்தல் நெருங்கக்கூடிய காலங்கள் அவங்க பண்றாங்கன்னா அது ஒரு வாக்கு அரசியல்னு வெளிப்படையா தெரியுது. ஆனா மக்களுக்கு அந்த புரிதல், மக்களுக்கு வந்து அது ரொம்ப ஆழமான புரிதல் இல்லை. மக்களுக்கு அன்னன்னைக்கு உள்ள தேவைகள் நகர்ந்து முடிஞ்சு போயிட்டாலே போதும் அப்படிங்கிறத மாதிரி தான் பாக்குறாங்களே தவிர ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு ஆழமான பிரச்சனை இது ரொம்ப நீண்ட நாளா தீர்க்கப்படாத பிரச்சனை. இவங்க வெற்று வாக்குறுதிகளை தராங்க. ஆனா தேர்தல் நெருங்கி வர சமயத்துல அதை செஞ்சு தந்துடுறோம், இதை செஞ்சு தந்துடுறோம், இதை செய்யற மாதிரி சில சமிக்கைகளை இதுகளை உருவாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, நாடகம் ஆடுறாங்க, நம்ம வாக்கை வச்சு இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்ற அந்த ஒரு முடிவுக்கு மக்கள் வர மாதிரி தெரியல. எல்லா தேர்தலுக்கு இப்போ கடல் ஆம்புலன்ஸு, அப்புறம் உலங்கூர்தி,
மீனவர்களை வந்து பேரிடர் காலத்தில் மீனவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஹெலிகாப்டர் தளம் அமைப்போண்டு எல்லா தேர்தலையும் காங்கிரஸ் கொடுக்குற வாக்குறுதி தான். ஆமா. ஆனா அந்த வாக்குறுதி சரி, பாராளுமன்ற ஒரு விஷயம் நான் சொல்றேனே, நான் வந்து உங்களுக்கு ஏன் செய்யணும்? நீங்க தான் இலவசமா உங்க வாக்கு தரீங்களே. கடைசியில வந்து பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்து இந்த பூச்சாண்டியை இந்த திமுக காங்கிரஸ் காட்டுமா காட்டாதா? நீங்க சொல்லுங்க. இந்த ஒண்ணுக்காக நீங்க தான் வாக்கு தருவீங்களா? நான் ஏன் உங்களுக்கு செய்யணும்? பிஜேபி வந்துரும் சொல்லிட்டு அவங்க வாக்கு அறுவடை பண்ணாலும் அந்த 5 ஆண்டுகள் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தானே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களோட உயிர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை சிக்கல்களை வந்து அவங்க சந்திச்சாலும் தேர்தல் டைம்ல வந்து அவங்க மாத்தி போடுறாங்க. இது படிச்ச ரொம்ப பண்பட்ட ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு மாவட்டம்னு சொல்றாங்க. இந்த மாவட்டத்துல இன்னமும் பேசுறாங்க, நம்ம காதுபடையே பேசுறாங்க. திமுக, அதாவது திமுக திருடுது, திமுக கொள்ளையடிக்குது, அதில் சில பணங்களை மக்களுக்கு வந்து செலவு பண்ணுது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பிஜேபிங்கிற ஒரு அரசு வந்துட்டா இந்த அளவுக்கு கூட நாம மீன் பிடிக்க முடியாது, கடல்லே போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சிக்கல் உருவாகுங்கிற மாதிரி அப்படி ஒரு 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 இதை கட்டமைச்சு வச்சிருக்காங்க, மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பேச்சுக்களை அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எப்படி மக்கள் மத்தியில் கசிஞ்சு போகுது? எப்படி இதை அது நம்புறாங்களே? நம்புறதுனால தானே இத்தனை காலம் வரைக்கும் ஒண்ணுக்குமே இல்லாத காங்கிரஸ் வாக்கு அறுவடை பண்ணிட்டு போகுது. குப்பனை சுப்பனை நிறுத்தினாலும் வெல்லுதே. எப்படி வெல்லுது? காங்கிரஸ் துண்டு போட்டுட்டு யாருன்னு சொல்றத விட எது வந்ததுனாலும் வாக்கு போடுற மறந்து கல்லற தோட்டத்துல இருந்து ஒரு பணத்தை எடுத்து நிப்பாட்டி வச்சாலும் கூட ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு போடுவான். ஏன் அவனுக்கு பிஜேபி வந்துடக்கூடாது. இருக்கிறவனே பணமா மாதிரி தானே இருக்கா. ஆமா, தேங்காய் பண்ண துறைமுக பிரச்சனை நம்ம ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம். எத்தனையோ உயிர்கள் பெய்யாச்சு. இருந்தாலும் வந்து திரும்ப 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 யார் பொய்யா வாக்குறுதி கொடுக்குறாங்க, அவங்க பின்னாடி தானே போய் நிற்கும். அது மதம் ஒரு காரணமா இருக்கு. மதம் அப்படின்னா உயிரை விட மதத்தை பெருசா மதத்தை. ஆமா, இப்போ நம்ம வந்து தேங்காய் பண்ண விஷயத்தை எடுத்து பார்த்தாச்சுன்னா, தேங்காய் பண்ண நம்ம இப்போ கடைசி அந்த மீட்டிங்ல பேசுவோம், தேங்காய் பண்ண விஷயத்த வந்து ஆழமா பேசிடணும். அப்போ அதுல வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கடந்த 3 ஆண்டுகள் வந்து உயிர் பலி குறைஞ்சிருக்கு, தேங்கப்பட்ட துறைமுகம் வந்து ஓரளவு சீரமைச்சு உயிர் பலி வந்து குறைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. அது முழுக்க அதாவது அது எல்லாமே ஒரு நாடகம் தானே. வாய் இருக்குன்னா என்னவும் பேசலாம்ல. இப்போ மீனவர்கள் இத்தனை உயிரிழப்புக்கு பிறகு மீனவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, உயிரிழப்பு இல்லை அப்படின்னா அவன் இப்போ தொடர்ச்சியா உயிரிழப்பு ஏற்பட்டு வருது. அப்ப அதுல கொஞ்சம் கூடுதலா கவனம் வைக்கிறான். இப்போ கடல் சீற்றம் இருக்கிற காலத்துல ரொம்ப கவனமா போறான். இப்போ இந்த நேரங்களில் போனா இப்போ அந்த முகத்துவாரம்னு சொல்லக்கூடிய இந்த முகத்துவாரத்தை இந்த நேரத்துக்கு நம்ம கடந்தோம்னா சிக்கலாயிரும். அப்போ இந்த ஒரு நாள் நம்ம கரையில் இருப்போம். இல்லை ஒருவேளை கடலுக்கு போனாலும் ரொம்ப பாதுகாப்பாக அவன் கரைக்கு வர்றது ரொம்ப யோசிச்சு அப்படியே பொறுமையாக வர்றதா தான் நம்ம அதை எடுத்துக்க முடியுமே தவிர, மீனவர்கள் அதில் கூடுதலாக கவனம் செலுத்துறான். அதனால உயிரிழப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி வேலைகள் நடந்து அதனால அது எதுவுமே இல்லை. ஒரு கண் துடைப்புக்கு தூர்வாருவான், ஆழப்படுத்துவான், கல்லுகளை இப்படி போட்டதா இப்படி போடுவான், அப்படி போட்டதை இப்படி போடுவான், அந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆடுவான். இது ஒரு நாடக கோஷ்டி தானே. அவன் முழுமையான கட்டமைப்பு எங்கேயுமே இது. இப்போ குளச்சல் துறைமுகமே நாங்கள் 4.5 ஆண்டு காலம் இப்போ திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 4.5 ஆண்டுகள் முடிஞ்சு இந்த 5வது ஆண்டு நெருங்கி வருது. தேர்தலுக்கு இன்னும் 4-5 மாதத்துல தேர்தல் வந்துருமா? இப்போ 4.5 ஆண்டுகளா அவர் கொடுத்த வாக்குறுதி தான், நான் விரிவாக்கம் பண்ணுவேன். ஏன் அதை முதல் ஆண்டுல பண்ண முடியல? ஏன் 2வது ஆண்டுல பண்ண முடியல? அது இப்போ வந்து அடிக்கல்லாம் நாட்ட போறாங்க. அடுத்த மாசம் தேர்தல். ஏன்னா நான் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பேன், நீ வாக்கு போட்டாதான் தொடர்ச்சியா நான் வேலை செய்வேன். தேர்தல் அறிவிச்சாலே அந்த பணிகள் துவங்க முடியாது. ஆமா, தொடங்க முடியாது இல்ல. அப்ப இந்த மக்களுடைய மனநிலையை எப்படி கொண்டு வருவான் அப்படின்னா, நான் தொடங்கி வைப்பேன், நீ மறுபடியும் எனக்கு வாக்கு செலுத்தினாதான் திரும்பவும் இந்த வேலைகள் நடக்கும். இனி வேற ஒரு அரசு வந்துச்சுன்னா நீ ஒன்னேன்னு கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. இது மக்கள் மத்தியில மக்கள்கிட்ட இவங்களே கட்டமைப்பாங்க. இந்த நிர்வாகம் இருக்குல்ல, இந்த நிர்வாக கட்டமைப்பை இவங்களே கட்டமைப்பாங்க. நாம இந்த அரசுக்கு வாக்கு செலுத்தலை அப்படின்னா மீண்டும் ஒன்னேன்னு புதிய அரசு பொறுப்பேற்கும் போது நாம கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்கும். அது மீண்டும் அது காலதாமதங்கள் ஆகும். அதனால இந்த அரசையை நாம வெளில வைப்போம். இவங்க ஏதோ 4 வருஷமோ 40 வருஷமோங்க செய்யறாங்கல்ல, அதைத்தான் மக்கள் பாக்குறாங்களே தவிர இதெல்லாம் ஏமாற்று வேலை அப்படின்னு அந்த இதுக்கு உள்ளே மக்கள் வரல. நான் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி சார்பில் நம்ம வந்து மீனவர்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக பல திட்டங்கள் வச்சிருந்தோம். மீனவர்களுக்காக ஒரு திட்டம் வச்சோம். மீனவர்கள் என்று தனி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம். கூட வந்து மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம். இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு இல்லை, ரொம்ப ஆழமான புரிதல் இதை பற்றி இல்லை. இருந்திருந்தான்னா ரொம்ப வீரியமாக மக்களே வந்து அதை கோரிக்கை வச்சிருப்பாங்க. மக்கள் பெருந்திரளா
போராடி இருப்பாங்க. மீனவர் சார்ந்த வேட்பாளருக்கு தான் நாங்கள் வாக்கை செலுத்துவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அந்த போக்குகள் இப்போ இல்லைல்ல. ஆனா மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அரசியல் புரசலா மக்களுக்கு இருக்குது. இப்போ யார் மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எல்லா அரசியல்வாதியும் அப்படிதாங்கிற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு போக்கில் மக்களுக்கு ஒரு 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 வெறுப்புணர்வு மக்களுக்கு. எல்லா அரசியல்வாதியாக தான் செய்கிறாங்க. ஆனால் யாரா இதை மாற்றணும் இல்லை, யாராவது ஒருத்தர் மாற்றித்தானே ஆகணும். இப்போ எல்லாருமே சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு யாராவது ஒருத்தர் சரியாகி வரணும் இல்லை. இப்போ நான் சரியில்லைன்னு நான் மற்றவங்களை குத்தப்படுறது, நான் சரியாக இருக்கணும். அப்போ நான் சரியானவனாவது அந்த மக்களுக்கு சேவை செய்யாது வரணும். அதை செய்கிறதில்லை. அந்த மாதிரி புரிதல் மக்களுக்கு இல்லை. ஆனால் மீன்வளத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, அவர் மீனவர் சார்ந்தவரே இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, அவர் மீனவரே இல்லை. உங்களுடைய மக்களால தான் உங்களுடைய வழிகளை உணர முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அப்போ ஒரு விவசாய பிரச்சனைன்னா விவசாயினால தான் உணர முடியும். ஒரு மீனவர் பிரச்சனைனா மீனவரால தான் உணர முடியும். அப்போ அது சார்ந்த மக்களை அந்த துறைக்கு ஒரு ஒரு வேட்பாளராக நிறுத்தி வெளில வச்சாங்கன்னா அந்த மக்களுடைய பிரச்சனை நீண்ட நாள் பிரச்சனையா இருந்தாலும் அது சுலபமாக தீர்க்கப்படும். அதே மாதிரி இந்த கச்சத்தீவு பிரச்சனை நீண்ட நாட்களாக வந்து தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது இப்போ சமீபத்தில் கூட இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ பல ஆண்டுகளாக நம்ம வந்து அரசு கோரிக்கை வைக்கிறோம், அரசு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் வராமல் இருக்கிற பட்சத்துலையும் அவங்களால எப்படி தைரியமாக வந்து திரும்ப அவங்கள்ட்ட வந்து வாக்கு சேகரிக்கும்? ஆனால் அந்த மக்கள் அதை தினம் போராடுறாங்க. கைது பண்ணும்போது சிறைப்படுத்தும் போதெல்லாம் போராடுறாங்க, உட்கார்ந்து போராடுறாங்க. தொடர்ச்சியான போராட்டம் இல்லாமல் ஒரு 4 நாள் போராடுறாங்க. அரசு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்து படகுகளை மீட்டு தரதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவங்கள உடனடியாக விடுதலை பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், நீங்கள் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இழப்பீடு, அதோட மக்களுக்கு மனநரவாது கலைஞ்சு போயிடுறாங்க. இது ரொம்ப காலமாக வாயிலின்னு வர வார்த்தைகளை விட ஒரு வலியை உணர்ந்தவன் வந்து எப்படி அவன மனசு வந்து திரும்ப எப்படி அதே சின்னத்துல கை. இப்போ எத்தனையோ மக்கள் 800க்கும் மேற்பட்ட மக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஆமா. அந்த மக்கள் உணர்ந்த யாருக்கு எதிராக அந்த மக்கள் வாக்கு செலுத்தினாங்க? இந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் சரிதான், பிஜேபி ஆட்சியிலும் சரிதான், திமுக ஆண்ட போச்சர் தான், அதிமுக ஆண்ட போச்சர் தான், 800க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு, எண்ணற்ற மீனவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள் மாற்றி யாருக்கு வாக்கு செலுத்தினாங்களா? அதான் ஏன் அவங்க அதை யோசிக்க மாட்டேங்க? அது மக்கள் வந்து அதை ரொம்ப சிந்திக்கணும்னா இது அங்க ஒரு ஜாதிய ரீதியான கட்டமைப்பு இருக்கலாம், அவங்க சொல்றதுதான் எல்லாம். ஆமா, ஒரு ஜாதிய ரீதியான கட்டமைப்பு இருக்கலாம், இல்லைன்னா இப்போ ஒரு கடற்கரைக்கு ஒரு யூனியன் இருக்கு, அது மாதிரி ஒரு யூனியனுக்குள்ளால ஒரு கட்டுப்பாடு இருக்கலாம். இந்த யூனியன் தலைவர் பெருமக்கள் தான் அதை கோரிக்கை வைப்பாங்க அரசு சார்ந்து. அப்படியெல்லாம் ஒரு அவங்க என்ன சொல்லாங்களோ அதுதான் நடக்கும். இப்போ இந்த யூனியனுக்குள்ளாலே பலதரப்பட்ட கட்சி சார்ந்தவங்களும் அந்த யூனியனுக்குள்ளால இருப்பாங்க. குறிப்பாக எல்லா யூனியன்லேயும் அது மாதிரி இருக்காங்க. காங்கிரஸ் சார்ந்தவங்க இருக்காங்க, பிஜேபி சார்ந்தவங்க இருக்கிறாங்க. என்னதான் வழிகள் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஒற்றை வாக்குறுதியானால அவங்க திரும்ப அதே இதுக்கு திரும்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், மக்கள் உணரணும். மக்களுக்கு உணர்த்ததுக்கான வேலையை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி செய்யும் இந்த காலத்தில். சரி, ஓகே. நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க, கடற்கரை பகுதிகளில் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீண்ட நாளாக இங்கே இருக்கிற மணல், இந்த மணலை கப்பல் மூலமாக அள்ளி டன் கணக்கில் ஏற்றி அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறான் மத்திய அரசு. இதனால மக்களுக்கு கிடைக்கிற பரிசு என்னன்னா கேன்சருங்கிற மிகப்பெரிய நோய், புற்றுநோய். இந்த கடல்ல இருக்கக்கூடிய மண்ணுக்கும் அந்த நோய்க்கும் வந்து இந்த மணலை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த கரிமணல், செம்மணல் இப்படிங்கிற மாதிரி 2-3 வகையாக அந்த மணலை பிரித்து எடுக்கும்போது அதனுடைய கதிர்வீச்சு காற்று மூலமாகவோ ரொம்ப வேகமாக பரவுது. இப்போ பிறக்கக்கூடிய குழந்தை, அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தை புற்றுநோயாளியாக பிறக்குது. இப்போ நான் வந்து இந்த ஊர் சார்ந்த நிர்வாகத்தில் நான் பொருளாளராக இருக்கிறேன். நான் பொறுப்பேற்று ஒரு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 10-11 கேன்சர் பேஷண்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது எங்கள் ஊரில் ஒரு 50,000 ரூபா புற்றுநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் தந்துட்டாங்கன்னா, புற்றுநோய் கண்டறியப்பட்டு சர்டிஃபிகேட் தந்துட்டாங்கன்னா 50,000 ரூபா நாங்கள் வந்து அவங்களுக்கு மருத்துவ தொகையாட்டு. இல்லை, ஊர் நிர்வாகமே வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு 50,000 ரூபா ஒதுக்கி நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குன்னா இங்கே வந்து எந்த அளவுக்கு கேன்சர் வந்து பரவி இருக்கும்? ரொம்ப வேகமாக பரவுதுங்க, ரொம்ப வேகமாக பரவுது. நான் பொறுப்பெடுத்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளால 2 பச்சிளம் குழந்தை
2 பச்சிளம் குழந்தை கேன்சர்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குது. ஒரு குழந்தை கேன்சர் அந்த நோய்க்கான அந்த உதவித்தொகையை வாங்குறது முன்னாடியே ஒரு குழந்தை இறந்து 2 வயது இருக்குங்க. அந்த குழந்தை இந்த பீடி சிகரெட் குடிச்சதா யார்? அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சுவாசம் வழி, அதாவது தாய்ப்பால் நஞ்சாயிட்டு. தாய்ப்பால் நஞ்சாயிட்டுன்னா உணவு வழியாக நஞ்சாகுது, சுவாசிக்கக்கூடிய காற்று நஞ்சாயிருது. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நல்ல சுத்தமான காற்றுன்னு. அவ்வளவும் பொல்யூஷன் நிறைந்த காற்று. அப்போது இது ஏதாவது ஒரு வழியில் இதை ரொம்ப வீரியமாக இந்த கடற்கரை மக்களை தாக்குது. இந்த மக்கள் அறியாமையை பயன்படுத்தி கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள் இதில் பெரும் லாபங்களை ஈட்டுறான். இந்த கேன்சருக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கணும். சில குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் இவங்களுக்கு இலவசமாகவே மருத்துவம் செய்யணுங்கிற திட்டத்தை எல்லாம் வச்சு தான் இந்த 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 ஐஆர்எல்ங்கிறது உருவாக்கப்பட்டது ஆரம்ப கட்ட காலத்தில். இது தொடக்க காலத்திலே நிறைய எதிர்ப்புகள் வந்து காலப்போக்கில் அது செயலிழந்து போச்சு. இப்போ மத்திய அரசு இந்த ஐஆர்எல்னால ஏற்படக்கூடிய இழப்புகள் பாதிப்புகளுக்கு மக்களுக்கு எந்த வகையான உதவிகள் இந்த அரசு செய்யணும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? எதுவுமே கிடையாது. அப்போ இந்த கோடி ரூபாய்கள்லாம் இந்த 1000 கோடி பல ஆயிரம் கோடி ரூபாய் எல்லாம் எங்கே போகுது? மக்களுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. அரசு எந்த வகையிலையும் மக்களுக்கு கொடுக்கறதில்ல. புற்றுநோய் வந்தால் அவனே செலவு பண்ணி அவனே பாடையில் படுத்தா தான் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஐஆர்எல்லே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. மாநில அரசு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ஆராய்ச்சி பணிகள் நடந்துட்டு தானே. மாநில அரசுகிட்ட நாங்கள் கலெக்டர் பார்வைக்கு கொண்டு போய் அதனுடைய விளக்கத்தை கேட்டப்போ கலெக்டருக்கு தெரியல. அருகாமையில் இருக்க ஒரு அதிகாரி அது என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்படி ஒன்றும் அரசு பார்வையில் எங்களுக்கு வந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே, அப்படி ஒன்றும் அனுமதி கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல, வந்தால் பார்ப்போம், நாங்கள் தடுக்கிறோம், அது வராமல் நாங்கள் அதை தடுப்போம். மாநில அரசுக்கு தெரியாமல் மத்திய அரசு மாநில அரசுக்கு தெரியாதா? இந்த மாநிலத்தில் ஒரு குண்டூசியை கிள்ளி போடணும்னா கூட, ஒரு குண்டூசியை நடனா கூட மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் எந்த கொம்பனும் ஒன்று கூட செய்ய முடியாது. இல்லை, இப்போ அவங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்படி சொல்றாருன்னா நம்ம மத்திய அரசு நேரடியாக பண்றாருன்னு எடுத்துக்கணும். இங்கே மாநில உரிமை மத்திய அரசாங்கம் நேரடியாக எப்பவுமே பண்ண முடியாதுங்க. மாநில அரசாங்கத்தினுடைய துணை இல்லாம, அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுடைய கமிஷன் இல்லாம மத்திய அரசு நேரடியாகவே கொண்டு நட முடியாது. இப்போ விமானத்தில் கொண்டு நேரடியாக நடுவீங்களா? எல்லாமே இந்த சாலை மார்க்கமா இந்த இது வழியா தானே உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கிறேன். மாநில உரிமைகள் ஒன்று பறிக்கப்பட்ட மாதிரி இந்த அரசு கட்டமைக்குது. இப்ப அந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கமே ஒரு சட்டம் ஏற்றுது. ஒரு திட்டத்தை கொண்டுறதுக்கு முன்னாடி மத்திய அரசு சட்டம் ஏற்றுது. அதை தடுத்தோம்னா மத்திய அரசாங்கம் நேரடியாகவே கைது நடவடிக்கையில் ஈடுபடுது. மத்திய அரசாங்கமா கைது நடவடிக்கையில் ஈடுபடும்? மாநில அரசு தானே. இப்போ குமரியின் தெற்கு ஆழ்கடல் பகுதியில் இந்த பகுதி தான் மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே குஞ்சு பொறிச்சு மீன்கள் இனப்பெருக்கம் செஞ்சு வளமையாக வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். இந்த பகுதியில் கடலுடைய ஈர்ப்பு, அதாவது நீவாடுன்னு சொல்லுவாங்க, கடலினுடைய ஆழத்தில் ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்குது. அந்த இது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த பகுதி தான். அதனால் அந்த பகுதிகளில் அதிகமான மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு கடல்வாழ் உயிரினங்கள் முதல் கொண்டு இந்த கடல் பரப்பில் தான் அந்த கடலை மையப்படுத்தி அங்கே போடுறது திட்டமிடுறான் ஹைட்ரோ கார்பன். அப்போ மீனவர்களை இந்த இடங்களை விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை அது உறுதியாக அப்புறப்படுத்தப்படும். அந்த திட்டம் வருமா இருந்தால் அந்த கடற்கரைக்கு பேராபத்து. கடற்கரையில் நேரடியாகவே அந்த ரயில்வே இணைச்சிருவான், தொடர் வண்டியை இணைச்சிருவான். அப்புறமா வான்வெளியில் வர்றதுக்கான ஏதாவது ஒரு தளத்தை உருவாக்குவான். அப்புறம் கடற்பரப்பில் இங்கேயே அதில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் தங்குறதுக்கான விடுதிகள் எல்லாம் அமைப்பான். முழுக்க மீனவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். அதாவது அதாவது ஒரு வட்டத்துக்கு எவ்வளவு சுற்றளவோ அந்த அளவுக்கு சுற்றி விரியும் குழாய்கள் மூலமாக அங்கே எடுக்கக்கூடிய ஈத்தேனு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, எண்ணெய் அவ்வளவும் 4 பக்கமாக பிரிஞ்சு கரைக்கு வரும். கரைக்கு ரீஃபில் பண்ணி அது கரை வழியாவோ ஆகாய மார்க்கமாவோ போகும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான திட்டம். அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பனுங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதை சுற்றி பல 100 கிலோமீட்டருக்கு சுற்றி
பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணிடுவான். இந்த இடத்தை தாண்டி தான் நீங்க மீன் பிடிக்கணும். இத்தனை நாட்டிகளுக்கு தாண்டி அதை தாண்டி நீ உள்ள வந்தன்னா ஒண்ணு இதை தாக்க வரான்னு உன்னை சுட்டு தள்ளலாம், இல்லைன்னா உன்னை சிறை பிடிக்கலாம். புரியுதா? அப்படியான போக்குகள் எல்லாம் உறுதியா நடக்கும். இந்த மக்கள் வந்து விழிப்படையணும். அதாவது அன்னன்னைக்கு உள்ள காரியங்கள் எனக்கு நடந்தா போதும், யாரோ வரான் எவன் வந்தா நமக்கு என்ன. அப்போ பிஜேபி வந்தா ரொம்ப பாதிப்புன்னு, கடற்கரை பகுதிகளுக்கு ரொம்ப பாதிப்புன்னு சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் திமுகவை போடுவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் தொடர்ச்சி அந்த மக்கள் வந்து மாறி 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 வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. இந்த போக்கு வந்து மாறணும். அது மாறும்போதுதான் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் தீரும். இப்ப எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிட முடியாது. நான் கடந்து போனேன்னா என் தலைமுறை பாதிக்கப்படும். அவனுக்காகவாது நான் இதை உள்வாங்கி போராடித்தானே ஆகணும். இப்போ வந்து ஒக்கி புயல் டைம்ல நம்ம பார்த்தோம், இறந்த மீனவர்கள் உடல்ல வந்து கொண்டு வரதுக்கே வந்து அவ்வளவு சிரமப்பட வேண்டியது, அவ்வளவு போராட வேண்டியதா இருந்து. இப்போ திரும்ப அதுக்கு அடுத்து அந்த டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஹெலிபேட் அமைப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளவு நாள் ஆகுது, இது வரைக்கும் ஹெலிபேடும் அமைக்கல. இனிமே வந்து ஒரு புயல் வந்தா கூட அந்த மீனவர்களை வந்து பாதுகாக்கிறது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆமா, இப்போ ஒருவேளை இன்னொரு புயல் வந்தா இங்க என்ன நடக்கும்? ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்படுவாங்க. அதை குறித்து அந்த மக்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய தருணம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஓகி புயல் அந்த காலகட்டத்தில் கடலில் விழுந்தா காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த அலையினுடைய வேகமும் அந்த காற்றினுடைய வேகமும் அவ்வளோ இதாக இருக்கும். அப்போது விழுந்து நீந்தினவங்க சிலர் வந்து ஏதோ பிளாஸ்டிக் பாட்டை இந்த மாதிரி கிடைக்கிறவங்க, ஏதோ ஒரு சிறிய ஒரு மரக்கட்டை கிடைச்சவங்க ஓரளவுக்கு அப்படி நீந்தி இப்படி கிடந்தாலும் உயிரோடு நீந்தினவங்களை கூட இந்த அரசு காப்பாற்ற எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. அப்போ திரும்ப திரும்ப மக்கள் வச்ச கோரிக்கை, எங்கள் மக்கள் கடலில் கிடந்து நீந்துறான், அவன் உயிரோடு இருக்கான செத்து போனானா அந்த உடலையாவது, இறந்து போன உடலையாவது எங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைன்னு சொல்லுப்போ எந்த அரசும் அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கல. இந்த மாநிலத்தில் ஆண்டு இருந்த அதிமுக அரசு துளி அளவு கூட ஒரு முயற்சி கூட எடுக்கல. அவ்வளவும் கேரளா அரசு அந்த கோஸ்ட்கார்டு மூலமா இங்க இருக்கிற அந்த உடல்களை மீட்டு அந்த மருத்துவ கல்லூரியில கொண்டு வச்சு இங்க வந்து குழந்தைகளையோ மனைவியோ ஏதோ டிஎன்ஏ எடுத்து அங்க கொண்டு போய் செக் பண்ணி உங்க கணவருக்கு உடல் இங்க இருக்கு, ஆமா உங்க பையனுக்கு உடல் இங்க இருக்குன்னு அந்த அரசு சொல்லி இங்க இருந்து போய் அந்த பணங்களை கொண்டு வந்ததான். ஆனா கேரளா அரசு மீனவர்களுக்கு வந்து நிறைய இது சப்போர்ட்டா வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. கேரளா அரசு அவங்க அந்த மண்ணின் மகன் ஆள்றாங்க, அந்த மண்ணை சார்ந்தவன், அந்த மக்களுடைய வலியை உணர்ந்தவன் அங்க அந்த மாநிலத்தில் ஆள்றான். அது எந்த அரசு வந்தாலும் சரி. அதனால அந்த மக்களோட மக்களா இருக்கிறான். இப்போ இங்க செத்து மதந்த மீனவனை அவன் ஏன் காப்பாற்றணும்? அவன் ஏன் அந்த உடல்களை மீட்டு கொண்டு வரணும்? மீட்டு கொண்டு வராத உடல், எண்ணற்ற உடல் கடலோட போனது. அப்போ இவன் ஒரு சட்டம் வச்சிருக்கான், 7 ஆண்டு காலம், குறிப்பா இறந்து போனா 7 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு நிவாரண தொகை. 7 வருஷம் வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, ஒரு சட்ட நடவடிக்கையும் எந்த ஒரு இதுவும் இல்லை. 7 வருஷம் எப்படிங்க ஒருத்தர் நீந்த முடியும்? ஓகே, 7 வருஷம் தாண்டி ஆச்சுன்னா என்ன கொடுப்பாங்க? அவன் இறந்தாச்சுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, இல்லை அதுக்கு ஏதாச்சும் இழப்பீடு கொடுப்பாங்க? அதுக்கு ஒரு இழப்பீடு கொடுப்பாங்க. ஒரு 7 வருஷம் இல்லை 7 லட்சம் இல்லை ஒரு 3 லட்சம் ஒரு 5 லட்சம் ஒரு குறைஞ்சபட்ச தொகையை அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்களோ அந்த தொகையை கொடுப்பாங்க. அதுக்கு 7 வருஷம் வரை அந்த குடும்பம் பசியும் பட்டினியுமா கிடந்து சாகணும். அப்படி எந்த அரசுமே அதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்கல. இவங்க அதுதான் திரும்ப மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. நாங்கள் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் சிறுவனாக இருக்கும்போது என் கூட விளையாடின நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. எப்படி காணாமல் போனாங்கன்னு கேட்டால் திசை தெரியாமல் போயிட்டாங்க. இப்போ அந்த படகுல 10 பேர் 12 பேர் இருந்தாங்கன்னா 12 பேரும் திசை தெரியாமல் போட்டு போயிட்டுன்னா 12 பேருமே சேர்ந்து தான் போவாங்க. யாருமே கரை திரும்ப முடியாது. எப்படி திசை தெரியாமல் எப்படி போகிறாங்க? அப்போ படகு ஏதாவது பழுதாயிட்டுன்னா அதை சரி பண்ண முடியாது. சரி பண்ண முடியாத ஏதாவது பழுதா இருந்தா அருகாமையில் இருந்து ஏதாவது சிக்னல் கொடுத்து காப்பாற்ற முடியும். மற்ற மாதிரி அந்த கடலுடைய இதுலயே அந்த காற்றினுடைய அந்த வேகத்திலேயே அப்படி இழுத்துட்டு போய் அவங்க முழுவதுமா பசிப்பட்டினியோட கிடந்து இறந்து போவாங்க, காணாம போயிடுவாங்க. அதுதான் கடலுக்குள்ளே இறக்குறோம். ஆமா, அதுதான் வந்து திசை தெரியாம போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு 2 போட்டு சேர்ந்து போவோம். ஏன்னா அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல, நாம தான் நமக்கு பாதுகாப்பு. 2 போட்டு சேர்ந்து போவான், கூட்டு போட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் ஓரளவுக்கு அந்த ஒயர்லெஸ்ல பேசக்கூடிய அந்த இதுலயே சேனல்லே கிடப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போட்ல தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கு,
அப்போ மாப்பிள்ளை இப்படி சரி பண்ண முடியல இந்த பிரச்சனையை, போட்டு ஸ்டார்ட் ஆகலை உடனே ஓடிவாங்கன்னா அவன் உடனே ஓடி வருவான். அவன் ஏதாவது இது பண்ணுவான், சரி பண்ண முடியலையா அவன் கட்டி இழுத்துட்டு கரைக்கு வருவான். அப்படி 2 பேரை சேர்ந்து தன்னை தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை மீனவன் உருவாக்கினான், அரசு உருவாக்கல. அப்ப இப்படியான போக்குகள் வந்து இருக்கு. இதை எப்படி இந்த அரசு தீர்க்க போகுது? இப்போ ஆழ்கடல்ல போறான் ஒரு குறிப்பிட்ட நாட்டுகளுக்கு தாண்டி போயிட்டோம்னா எந்த தொடர்புமே, கரைக்கும் கடலுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அதான் அண்ணன் வந்து ரொம்ப அதிநவீன சேட்டலைட் கருவிகள் மூலமா அந்த கடலுக்கும் கரைக்குமான தொடர்பை உருவாக்குவேன்னு அண்ணன் சொன்னாரு. அப்போ இந்த அரசு இதை ஏன் இத்தனை காலம் வரைக்கும் இந்த அரசு செய்யல? செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் பண்ணாம இருக்காங்க. வாய்ப்பு இருக்குதே. உயரமான இடங்கள்ல அதுக்கான கருவிகளை மாட்டலாம், கரைக்கும் கடலுக்குமான வந்து ஒரு தொடர்பை உருவாக்கலாம். கடலுக்குள்ளாடி ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு இதை ஏற்படுத்துற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சாதாரண விஷயங்க. எவ்வளவோ விஞ்ஞானம், எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சியில இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். அப்ப கடலுக்கு போறான், பாட்டி இறந்து போனாங்க, பிள்ளை இறந்து போனா, அம்மா இறந்து போனா, அப்பா இறந்து போனா, எந்த தகவலுமே கொடுக்க முடியாது. ஒரு போட்டை கடந்து ஒயர்லெஸ்ல பேசி எந்த சேனல்ல கிடக்கான்னு பார்த்து அப்படி கடத்தி தான் அவங்களுக்கு செய்தியை கொடுக்க முடியுமே தவிர மற்ற மாதிரி எந்த தகவலுமே இல்லை. சிலர் எல்லாம் கரைக்கு வந்த பிறகுதான் தகவலே தெரியுங்கிற மாதிரியான சூழல் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அப்போ கரைக்கும் கடலுக்குமான ஒரு தொடர்பை உருவாக்குறதுக்கு ஒரு எந்த விதமான ஒரு முயற்சி இந்த அரசு எடுக்கல. ஆனா தேர்தல் வாக்குறுதியில கொடுப்பாங்க. வாக்குக்காக மட்டும் மீனவ மக்களை பயன்படுத்துவான். வேற எந்த காரணத்துக்காகவும் அவன் மீனவ மக்கள் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க இப்போ வந்து மதத்தின் பிடியில இருக்கிறாங்க, அதுதான் இவ்வளவு சிக்கல்னு சொன்னீங்க. ஆனா இப்போ ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க. இப்போ அது வந்து ஒரு ஜாதியின் அடிப்படையில் அந்த விஜய் வந்து மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர், அதனால வந்து மீனவ மக்கள் வந்து ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டமும் இப்போ கடந்த சில நாட்களாக அரசியல் வட்டத்தில் பேசப்படுது. இந்த நம்முடைய இந்த பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இங்கே இருக்கா? அது பொதுவாகவே ஒரு நடிகன், புகழ்பெற்ற ஒரு நடிகன்னா அவனுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. நடிகர்ங்கிறத தாண்டி அந்த மாதிரியான பேச்சுகள் இங்கே எதுவுமே இல்லை. அவர் ஒரு மீனவர், அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற பேச்சுகள் இங்கே எதுவுமே இல்லை. ரசிகருங்கிற ஒரு வட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்கே தவிர அது எல்லா நடிகனுக்கு இருக்கிறது தான். ஓகே, இப்போ இந்த கடல் பரப்பு பகுதியில் வந்து இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது நம்ம அப்படின்னு பார்த்தோம். இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வரக்கூடியவங்களும் வந்து நமக்கான ஒரு ஆதரவு மனநிலையில் வரல அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கருத்துக்கள் நமக்கு தெரியுது. ஸோ ஓகே, தொடர்ந்து வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தும் நம்ம கட்சி வந்து மீனவர்களுக்காக வச்சுக்கூடிய கொள்கைகளை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட பணி இன்னும் வேகமாக அமையட்டும். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி ஒரு நேர்காணல் தந்தவைக்கு மிக நன்றி. நன்றி.